வணக்கம் மக்களே. இன்னைக்கு நீங்க ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரிய தான் இன்னைக்கு கேட்க போறீங்க. நீ தீயா இல்லை தென்றலா அத்தியாயம் 37 தான் இன்னைக்கு கேட்க போறீங்க. ஆக்சுவலா இன்னைக்கு இந்த அத்தியாயத்தை நான் எழுதும் போது ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். இன்னைக்கு ஒரு திருப்தி எனக்கு கிடைச்சது. சித்து சூப்பர் அப்படிங்கிற மாதிரி என்ன நானே பாராட்டிக்கிட்டேன். அந்த மாதிரி இருந்தது இந்த அத்தியாயம். நிச்சயமா அது உங்களுக்கும் ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த கதைய ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. அப்பதான் நீங்களும் இந்த கதையோட ஆழத்தை, காதல உங்களால ஃபீல் பண்ண முடியும். இது நான் எழுதும் ஒரு கற்பனை காதல் கதை. உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, அண்ட் கதை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கதை கேட்போமா? அவள் பூவிதழ் மேல் அவன் நாவிதழ் ஆலிங்கன திருவிழா கொண்டாட ஆரம்பிக்க, எதிர்பாரா மொத்தத்தில் அதிர்ச்சியானவள் விலக எத்தனிக்க, விழுக்க முடியாத அவன் ஆசைக்கு தடை விதிக்க முடியாத பேதையவளோ இவன் எனக்கானவன் என்று இசைந்து கொடுக்க, இருவரின் அதரங்களில் முத்தப்போர் தொடங்கியது. இவன் பக்கத்துல நீ இருந்த அவன் உயிருக்கு ஆபத்து, விலகி போ என்ற லதாவின் வார்த்தைகள் அவள் மனத்திரையில் வந்து போக, கஷ்டப்பட்டு அவனை விட்டு விலகியவள் அவனை பார்த்தபடியே இதழ்களை அழுத்த துடைத்துக் கொண்டு அந்த அறையை விட்டு வெளியேறினாள். திடீர் முத்தத்தால் வெக்கப்பட்டு அந்த அறையை விட்டு வெளியேறுகிறாள் மது என்று நினைத்து கொண்ட ராகவனும், ஹே மது, சாரி என்று அவன் கத்த, அப்போது அந்த அறையில் செவிலி பெண் ஒருத்தி நுழைய, சார் இது ஐசியு, இப்படியெல்லாம் கத்தக்கூடாது என்று சொல்ல, ஹா என்றான் ராகவன். ஐசியு அறையை விட்டு வெளியேறிய மதுவும் ஆட்டோவில் அரண்மனைக்கு சென்றாள். அவள் அறையினுள் புகுந்தவள் ஒரு பேகை எடுத்து அதில் தன் உடைகளை எல்லாம் எடுத்து தனித்தவள் பேகை எடுத்துக்கொண்டு தான் முன்பிருந்த அபார்ட்மெண்ட்டிற்கு கிளம்பினாள். அஞ்சலி அவளது ஊருக்கு சென்று விட, திவ்யாவும் அவளது வீட்டுக்கு சென்று விட பூட்டி கிடந்த அந்த வீட்டை மது தன்னிடமிருந்த மற்றொரு திறப்பாளால் திறந்தாள். வீட்டை திறந்து உள்ளே வந்தவள் தன் பையை சோபாவின் ஒரு ஓரத்தில் வைத்துவிட்டு மற்றொரு ஓரத்தில் மது அமர்ந்து விட்டாள். கால்களை கட்டிக்கொண்டு சோபாவில் மது அமர்ந்து கொண்டிருக்க அவள் கைபேசி அலறியது. எடுத்து பார்த்தால் மது. அழைத்திருந்தது திவ்யா. மருத்துவமனையில் மது இல்லை என்பதை தெரிந்த திவ்யா மதுவுக்கு அழைத்திருக்க போனை அட்டன் செய்து காதல் வைத்தாள் மது. ஹே, எங்கடி இருக்க? நான் வரதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு? அதுக்குள்ள கிளம்பிட்ட என்று திவ்யா கேட்க, நான் எங்க இருந்தா உனக்கு என்ன? நான் எங்க போனாலும் எங்க வந்தாலும் உன்கிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா என்று மது கத்த, அதை கேட்ட திவ்யாவுக்கோ அதிர்ச்சி. மது திவ்யாவை சந்தித்து 4 வருடங்களுக்கு மேல் ஆனது. இதுவரை திவ்யாவிடம் மது இவ்வாறு கடிந்து பேசியதில்லை என்று மது பேசுவதை கேட்ட திவ்யாவிற்கு இது புதிதாயிருந்தது. என்னடியாச்சு உனக்கு? ஏன் இப்படி பேசுற என்று திவ்யா கேட்க, இனி ஆகிறதுக்கும் பேசுறதுக்கும் ஒண்ணும் இல்ல, எனக்கு வேலை இருக்கு, வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு திவ்யாவின் பதிலை எதிர்பாராமல் அழைப்பை துண்டித்த மது, சாரி திவ்யா, எனக்கு எது தவிர வேற வழி தெரியல என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்ட மது தன் கைபேசியில் இருந்த மெயிலை ஓபன் செய்து பார்த்தாள். நல்ல வேலையாக ஆதித்யன் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வேலைக்காக மதுவுக்கு அனுப்பியிருந்த கடிதத்தின் ஒரு பிரதியை மதுவின் மெயிலுக்கும் அனுப்பியிருந்தார்கள். அதை பார்த்ததும் ஆழ்ந்த மூச்செடுத்தவள் குளித்துவிட்டு தன் படிப்பு சான்றிதழ்களை எடுத்துக்கொண்டு ஆதித்யனின் அலுவலகத்திற்கு கிளம்பினாள். மருத்துவமனையில் இருந்த திவ்யாவிடம், அண்ணி என்ன சொன்னாங்க என்று சஞ்சய் கேட்க, பேச்சே சரியில்லை, என்னவோ மாதிரி பேசுறா, கத்துறா, இது வரைக்கும் மது இந்த மாதிரி என்கிட்ட பேசினதே இல்லை என்று திவ்யா சொல்ல, என்ன சொல்ற என்றான் சஞ்சய். சம்திங் ராங், அது மட்டும் எனக்கு தெரியுது என்று திவ்யா சொல்ல, அதற்குள் சஞ்சயின் கைபேசி அலறவே எடுத்து பார்த்தான் சஞ்சய். அழைத்திருந்தவன் வாசு. உங்க அண்ணனுக்கு குசும்பு பத்தியா? அவரு ஐசியுக்குள்ள இருக்காரு, நான் ஐசியுக்கு வெளியே உட்கார்ந்துருக்கேன், இதுக்கும் ஒரு போன், இதெல்லாம் ஓவரா இல்ல என்று சஞ்சய் சொல்ல, சரி எனக்கு டைம் ஆச்சு, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் கிளம்புறேன், ரகவன் அண்ணாட்டையும் வாசு அண்ணாட்டையும் அங்கிள் கிட்டையும் சொல்லிடு என்றபடியே
திவ்யா அங்கிருந்து கிளம்பினாள். திவ்யாவை அனுப்பிவிட்டு வாசுவின் அழைப்பை அட்டன் செய்து காதல் வைத்தான் சஞ்சய். ராகவன் கூப்பிடுறான், உள்ளவா என்று வாசு சொல்ல, வரே மாம்ஸ் என்றபடியே சஞ்சய் ஐசியுக்குள் நுழைய, வாசு அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடு என்று ராகவன் சொல்ல, சில கோப்புகளை அங்கிருந்த கபோர்டில் இருந்து வாசு எடுத்தான். அந்த கோப்புகளில் எல்லாம் கையெழுத்திட்டு கொண்டே ராகவன், சஞ்சய் இன்னும் 1 மந்த்துக்கு நீதான் எல்லா ஆபீஸ் ஒர்க்கையும் பார்த்துக்கணும். மென்டலி பிசிக்கலி ஐ நீட் ரெஸ்ட் என்றான் ராகவன். அதை கேட்ட சஞ்சயும், அண்ணா ஹவ் இஸ் பாசிபிள், என்னால எப்படி முடியும் என்று சஞ்சய் கேட்க, முடியும்னு நினைச்சா முடியும், வாசு உனக்கு எல்லாம் சொல்லி தருவான், ஏதாவது சந்தேகம்னா என்று ராகவன் சொல்லி முடிக்கும் போதே, உங்களை கேட்கணுமாண்ணா என்றான் சஞ்சய். கையெழுத்து இட்டு கொண்டிருந்த ராகவனும் நிமிர்ந்து சஞ்சயை பார்த்து, அப்பாவை கேளு என்று சொல்ல, மகனுக்கு சாத்துக்குடி ஜூஸ் பிழிந்து கொண்டிருந்த ருத்ரமூர்த்தியும் நிமிர்ந்து மகனை பார்த்தார். 15 வருடங்களுக்கு பிறகு முதல் முறையாக தன்னை தன் மகன் அப்பா என்று சொல்வதை கேட்டதும் பெற்ற உள்ளம் பூரித்து போனது ருத்ரமூர்த்திக்கு. IPS உத்தியோகத்தை விட்டதும் சொந்த தொழில் ஆரம்பித்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருந்தவர்தான் ருத்ரமூர்த்தி. ருத்ரமூர்த்தியை விட்டு பிரிந்து தன் கண் முன்னே வேறொருவருடன் லதா வாழத் தொடங்கியதும் ருத்ரமூர்த்தியின் தொழிலும் முடங்கிவிட்டது. அதன் பிறகுதான் தன் மகன்கள் இருவரையும் தன் தம்பியிடமும் தம்பி மனைவியிடமும் விட்டுவிட்டு கனடா கிளம்பி விட்டார் ருத்ரமூர்த்தி. அப்பாவை கேளு என்று ராகவன் சொன்னதற்கு சரி என்று தலையசைத்தான் சஞ்சய். அப்பா, உங்களால முடிஞ்சா நீங்களும் சஞ்சய் வாசுவோட ஆபீஸ் போங்க, பிசினஸ் டேக் அப் பண்ணுங்க என்று ராகவன் சொல்ல, நான் ஆபீஸ் போயிட்டா உன்னை யாருப்பா பாத்துப்பா என்று ருத்ரமூர்த்தி கேட்க, 15 வருஷமா என்ன நான் தான் பாத்துட்டேன், இனியும் என்ன நான் பாத்துப்பேன் என்று ராகவன் சொல்ல, ராகவன் சொன்ன அந்த வார்த்தைகளில் இருந்த வழி ருத்ரமூர்த்தியின் தவறை சுட்டி காட்டியது. மச்சா, இந்த நிலைமையில நீ தனியா இருக்கிறது நல்லது இல்லடா, கூட யாராவது இருந்தா நல்லா இருக்கும்ல என்று வாசு சொல்ல, நான் கொஞ்ச நாள் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன், லிவ் மீ என்று ராகவன் சொல்ல, வாசு அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. ருத்ரமூர்த்தியை அழைத்து கொண்டு சஞ்சய் அரண்மனைக்கு செல்ல, வாசு அலுவலகத்திற்கு சென்று விட்டான். பணக்காரர்கள் வாழும் பகுதியில் பிரம்மாண்டமாய் ஒரு அரண்மனையின் முன் சஞ்சயின் கார் நிற்க, காரிலிருந்து இறங்காமல் காரினுள்ளே அமர்ந்திருந்த ருத்ரமூர்த்தியின் பக்கம் சென்ற சஞ்சய் அவர் புறம் இருந்த காரின் கதவை திறந்தான். ருத்ரமூர்த்தியும் இறங்கிக் கொள்ள அரண்மனை வாசலில் ஆரத்தி தட்டோடு நின்று இருந்தாள் சீதா. வாங்க பெரியப்பா என்று ருத்ரமூர்த்தியை வரவேற்ற சீதா அவருக்கு ஆரத்தி சுற்ற, இதெல்லாம் எதுக்குமா என்றார் ருத்ரமூர்த்தி. ரொம்ப நாள் கழிச்சு முதல் முறையா நீங்க நம்ம அரண்மனைக்கு வந்திருக்கீங்க, இனி எங்களை விட்டு நீங்க எங்கேயும் போக கூடாதுல்ல, அதுக்கு தான் பெரியப்பா என்று சீதா ஆரத்தி சுற்ற அதை சிரித்த முகத்தோடு ஏற்றுக்கொண்டார் ருத்ரமூர்த்தி. அரண்மனையின் உள்ளே சென்ற ருத்ரமூர்த்தி முதலில் பார்த்தது அங்கிருந்த டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த லதாவைத்தான். ஆரத்தி சுற்றி விட்டு அந்த தட்டை முத்துவிடம் கொடுத்துவிட்டு வீட்டுக்குள் வந்த சீதாவோ, பெரியப்பா என்ன உங்களுக்கு யாருன்னு தெரியுதா என்று கேட்டாள். தெரியுதுமா, என் தம்பி மக, இந்த வீட்டு கடைக்குட்டி சீதா என்று ருத்ரமூர்த்தி சொல்ல, எப்படி கண்டுபிடிச்சீங்க என்று சீதா கேட்க, எங்க அம்மா முகஜாட அப்படியே இருக்கு உனக்கு, அதை பார்த்ததும் நான் கண்டுபிடிக்க மாட்டேனா என்று ருத்ரமூர்த்தி சொல்ல, லவ் யூ பெரியப்பா என்று தன் பெரியப்பாவை அழைத்துக் கொண்டாள் சீதா. அடடா என்ன இங்க சத்தம் என்றபடியே தன் அறையிலிருந்து வரவேற்பறைக்கு ருத்ரமூர்த்தியின் தம்பி பார்த்திபன் வர, அங்கு ருத்ரமூர்த்தியை பார்த்த பார்த்திபனும், அண்ணா எப்ப வந்தீங்க, எவ்வளவு வருஷமாச்சு உங்களை பார்த்து என்று ருத்ரமூர்த்தியின் அருகில் பார்த்திபன் வர, இன்னைக்குதான்ப்பா வந்தேன், எப்படி இருக்க என்று ருத்ரமூர்த்தியிடம், நல்லா இருக்கேனா, ஆனா நீங்க வந்த சமயம் ராகவனுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆகி பேச்சு மூச்சு இல்லாம ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறான் என்று பார்த்திபன் சொல்ல, அப்போ லூசு மாதிரி பேசாதீங்க, அண்ணாக்கும் ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்காரு, கை கால்ல பிராக்சர் அவ்வளவுதான் என்று சஞ்சய் சொல்ல, அப்படியா, நான் கும்பிட்ட சாமி என்ன கைவிடல என்று பார்த்திபன் கூறிக்கொண்டிருக்கும் போது, பெரியப்பா வாங்க, உங்களை நான் உங்க அறைக்கு அழைச்சிட்டு போறேன் என்ற சீதா ருத்ரமூர்த்தியிடம் சொல்ல,
பார்த்திபா, நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் என்று தன் தம்பியிடம் சொல்லிவிட்டு சீதாவோடு கிளம்பினார் ருத்ரமூர்த்தி. அவரை அறையில் விட்டுவிட்டு வந்த சீதாவோ வரவேற்பறையில் நின்றிருந்த சஞ்சயிடம், அண்ணா, மது அண்ணி வீட்டுல இல்ல என்று சொல்ல, என்ன சொல்ற? அண்ணி எங்க போனாங்க என்று சஞ்சய் கேட்க, தெரியலண்ணா, நான் பொட்டிக்ல இருந்து வந்த உடனே அண்ணிய பாக்கலான்னு அவங்க அரைக்க போனேன். ஆனா அவங்க அங்க இல்ல. முத்து அண்ணாட்ட கேட்டேன். அவங்க பேக எடுத்துட்டு அழுதுட்டே ஆட்டோல போனதா சொன்னாரு என்று சீதா சொல்ல, சரி, நீ கவலைப்படாத, அண்ணி எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, பாத்துக்கலாம் என்று சஞ்சய் சொல்லிவிட்டு அவன் அறைக்கு சென்று விட்டான். இதையெல்லாம் லதா கேட்டுக்கொண்டுதான் டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்தார். இங்கிருந்து போனவ அப்படியே போய் தொலைஞ்சிட்டா சந்தோஷம் என்று நினைத்து கொண்டாள் லதா. மது அரண்மனையை விட்டு கிளம்பியதும், அபார்ட்மெண்டிற்கு சென்றதும், ஆதித்யனின் அலுவலகத்தில் வேலைக்கு சேர்ந்ததும், மதுவை பார்த்ததும் ஆதித்யன் அவளிடம் எந்த கேள்வியும் கேட்காது அவளுக்கு வேலை வழங்கியதும் ராகவனுக்கு தெரிந்துவிட்டது. மதுவுக்கு தெரியாமல் அவளை கவனிக்க சொல்லி, பாதுகாக்க சொல்லி ராகவன் நியமித்த பாடி கார்ட்ஸ் ராகவனிடம் எல்லா விவரத்தையும் சொல்லிவிட்டனர். மதுவை பார்க்கவோ அவளை சமாதானப்படுத்தி திரும்பவும் அழைத்து வரவோ கூடாது என்று வாசுவிடம் கூறின ராகவன், சஞ்சய், திவ்யா, சீதாவிடமும் இதை சொல்ல சொல்லி கூறிவிட்டான். மது தன் எதிரியின் கம்பெனிக்கு வேலைக்கு சென்றிருப்பதை ராகவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இருந்தும் அமைதியாயிருந்தான். ராகவனின் இந்த அமைதிக்கு காரணம் என்னவென்று வாசுவிற்கும் விளங்கவில்லை. அடுத்த நாள் காலை சஞ்சயோடு ருத்ரமூர்த்தியும் மகனின் தொழில்களை கவனிக்க கிளம்பிவிட்டார். ராகவனின் தலையீடு இல்லை என்றாலும் சஞ்சய், வாசு, ருத்ரமூர்த்தி அவனின் தொழிலை சிறப்பாக கவனித்துக் கொண்டனர். ராகவனின் காதலி என்பதற்காகவே ஆதித்யன் மதுவிற்கு அதிகப்படியான வேலைகளை கொடுத்தான். இரவு 10 மணி ஆனாலும் வேலையை முடித்துவிட்டுதான் கிளம்ப வேண்டும் என்று எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மதுவை கஷ்டப்படுத்தினான் ஆதித்யன். மது ராகவனின் காதலி என்ற ஒரே காரணத்துக்காக இத்தனையையும் செய்து கொண்டிருந்தான் ஆதித்யன். இது எல்லாம் தெரிந்தும் ராகவன் அமைதியாயிருந்தான். மது ஆதித்யனின் அலுவலகத்தில் வேலைக்கு சேர்ந்து 10 நாட்கள் கடந்து விட்டது. அன்றிரவு மணி 10 இருக்கும். ராகவன் அனுமதிக்கப்பட்டிருக்கும் மருத்துவமனை வழியாகத்தான் மது செல்லும் நகர பேருந்து அவளது அபார்ட்மெண்டிற்கு செல்லும். NSS ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு, இறங்குறவங்க எல்லாம் இறங்குங்க என்று அந்த பேருந்தின் கண்டக்டர் கத்த, பேருந்தில் இருந்தபடியே சன்னலின் வழியே மருத்துவமனையை பார்த்த மதுவோ பேருந்திலிருந்து இறங்கினார். அவரை தூரத்துல இருந்து பார்த்துட்டு வந்துடலாம் என்று நினைத்த மதுவோ ஐசிஐ இருக்கும் தளத்திற்குள் நுழைந்தாள். அவன் அனுமதிக்கப்பட்டிருந்த அறைக்கு பக்கத்தில் சென்றாள். அந்த அறையின் கதவின் வழியே பார்த்தாள். அங்கு ராகவன் இல்லை. அந்த அறை காலியாய் கிடந்தது. அந்த வழியாய் வந்த ஒரு தூய்மை பணியாளரும் மதுவை பார்த்துவிட்டு, யாருமா நீங்க, இங்கேயா நிக்கிறீங்க என்று கேட்க, ஐசியூல இருந்த ராகவன், அவரை பார்க்கணும் என்றாள் மது. ராகவன் தம்பியா? அவரை ஐசியூல இருந்து மாத்தி விஐபி அறையில இப்போ அவர் இருக்காரு. சீரியஸா இருக்க வரைக்கும் நம்ம ஐசியூ விஐபி அறை 5வது தளத்துல இருக்கு, அங்க போய் பாருங்க என்று அந்த தூய்மை பணியாளர் சொல்ல, மது 5வது தளத்தை நோக்கி சென்றாள். அந்த மருத்துவமனையின் லிப்ட் நோயாளிகளுக்கு மட்டும்தான் என்று எழுதியிருக்க, படிக்கட்டுகளிலேயே ஏறி 5வது மாடிக்கு சென்றாள் மது. ராகவனை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்ற தேடல் அவளின் கண்களில் இருக்க, அவன் தன்னை பார்த்துவிடக் கூடாது என்ற பயமும் மதுவின் முகத்தில் இல்லாமல் இல்லை. ராகவன் இருக்கும் தளத்தை மது அடைந்ததும் அவளின் இதயம் படபடவென்று அடித்துக் கொண்டது. படியில் மூச்சு வாங்க ஏறின மது ஒரு நிமிடம் நின்று தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு வளைவிலிருந்து திரும்பி ஒரு அடி எடுத்து வைக்க, கைகளில் கட்டுக்கள் பிரிக்கப்பட்டு பெல்ட் போட்டபடி, தலையிலிருந்த பெரிய கட்டு பிரிக்கப்பட்டு பேண்டேஜ் ஒட்டப்பட்டபடி, கால்களில் இருந்த கட்டுக்கள் பிரிக்கப்பட்டு, இடது கையில் ஊன்றுகோலோடு வளர்ந்தும் வலிக்கப்படாமல் கிடந்த தாடி மீசையோடு அரைக்கால் சட்டையும் டி ஷர்ட்டும் அணிந்தபடி ஒரு அறையிலிருந்து ராகவன் வெளியில் வர, மது அங்கு இருந்த தூணின் பின்னே மறைந்து கொண்டாள். அடைக்கப்பட்ட கண்ணீரோடு அவனை அணைக்க துடிக்கும் மனதை கட்டுப்படுத்தி கொண்டு தூணின் பின்னே மறைந்து மறைந்து ராகவனை பார்த்தாள் மது. ஊன்றுகோலின் உதவியோடு நடப்பதற்கு பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தான் ராகவன். ஒரு அடி எடுத்து வைக்கவே சிரமப்பட்டு கொண்டிருந்தான்.
வலியில் துடித்தான். ஒரு கட்டத்தில் நடக்க முடியாமல் பக்கத்தில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து விட்டான். மது விட்டு சென்ற வலி, உடல் கொடுக்கும் வலி என நொந்து கொண்டிருந்தான் ராகவன். அவனை பார்க்கவே மதுவிற்கு பாவமாக இருந்தது. அவனை தாங்கி பிடிக்க அவளின் உள்ளம் துடித்தது. இதற்கு மேல் எங்கு நின்றிருந்தாள்? தன்னை கட்டுப்படுத்த முடியாது என்று உணர்ந்த மதுவோ அங்கிருந்து நகர்ந்தாள். மது அவனை பார்க்க மருத்துவமனைக்கு வந்ததும் தூணின் பின்னே இருந்து தன்னை பார்த்து கொண்டிருந்ததும் ராகவனுக்கு தெரியும். பாடி கார்ட்ஸ் அனைத்தையும் ராகவனுக்கு சொல்லிவிட்டனர். நாற்காலியில் அமர்ந்திருந்த ராகவன் தூணின் பின்னே அவள் நின்றிருந்த இடத்திற்கு சென்றான். அவள் விட்டு சென்ற அவளின் மூச்சு காற்றை அந்த தூணில் சாய்ந்து கண்மூடி உள்வாங்கியவன் அவன் காலில் ஏதோ தட்டுப்பட குனிந்து அதை எடுத்தான். அவன் கையில் இருந்தது மதுவின் காலிலிருந்து கழண்டு விழுந்த கொலுசு. அதனை கையில் உயர்த்தி பிடித்து பார்த்தவன் அமைதியாய் அவன் அறைக்கு சென்று விட்டான். இனி என்னவெல்லாம் நடக்கப் போகிறது? நீ தீயா இல்லை தென்றலா? இந்த கதையில் என்பதை அடுத்த அத்தியாயத்தில் நாம் பார்க்கலாம். நன்றி.